ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்காவது கடைக்கு ஒரு 9:30க்கு வரலாம்னு நினச்சா இன்றைக்கி காலையிலே ஒரு கஸ்டமர் வந்துட்டனால இன்றைக்குமே நான் கடையை ஓப்பன் பண்ணேன். 10 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே க்ளீனிங் ஒர்க்கு தான் நான் பண்ணினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் நான் பண்ணினேன். ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அப்படின்னா புது ட்ரெஸ் மட்டும்தான் நான் பண்ணுவேன். பழைய ட்ரெஸ்ஸு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்தாங்கன்னா நான் வாங்கவே மாட்டேன். எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, நான் பழைய ட்ரெஸ்ஸு வாங்கவே மாட்டேன். அப்படி தான் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் வேறவங்க தைச்ச ப்ளவுஸ் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டனால நான் சரி ஓகே, அப்போ நான் வீட்டில் தைச்சிக்கிட்டு இருந்தேன். சரி பிரித்து கொடுத்தா நான் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் பழைய ட்ரெஸ் வாங்கி தைச்சதும் கிடையாது. வேறவங்கள்ட்ட தைச்ச ப்ளவுஸை என்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்தாலும் வாங்கி தைச்சதும் கிடையாது. அந்த ஒரு கஸ்டமர்கிட்ட மட்டும் சரி ஓகே, நீங்கள் பிரித்து கொடுங்க, நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கடை ஓப்பன் பண்ணினதுலேருந்தே அந்த ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸை கூட சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. அவங்களுடைய புது ட்ரெஸ் மட்டும்தான் இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தர்றோம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸு சுத்தமாக தொட நேரம் இல்லை. இனிமேல் தான் அந்த கஸ்டமர்கிட்ட நான் சொல்லணும். இப்போ அந்த புது ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்குக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அப்புறம் பாவடை லென்த்தாக இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க வெட்டிட்டு தைக்க சொன்னாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் அதை தைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 டிஷர்ட் தையல் மட்டும் விட்டு போயிருந்தது. அதை தைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நான் நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கணும். அது என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்களுடைய 2 ப்ளவுஸை தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த கஸ்டமருக்கு தொடர்ந்து கண்டினியூவாகவே தைக்கணும். தைச்சி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டைமும் இப்போ கரெக்டாக 12:50 ஆயிடுச்சு. சரி, இதுக்கிடையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து தைச்சோம்னா ஃபாஸ்ட்டாக நம்மளால் வேலையை முடிக்க முடியும். ரெஸ்ட் இல்லாமல் தைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதான். அதனால் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா 3 ப்ளவுஸ் தைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி தொடர்ந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு தைச்சோம்னா நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.